வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கும்பகோணம் குமாரி அத்தை. கதைக்குள்ள போலாமா? என்னங்க, ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே கிச்சனில் வேலைகளை முடித்த லாவண்யா கைகளை துடைத்து கொண்டு கட்டிலில் அமர்ந்திருந்த சுகுமாரின் அருகில் வந்து அமர்ந்தாள். ஒன்னும் இல்லம்மா, கும்பகோணத்துல இருந்து பரமசிவ மாமா போன் பண்ணாரு. அப்படியா? என்னவா? எங்க அத்தை அவங்க பசங்க கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஊருக்கு போறேன்னு இங்க கிளம்பிட்டாங்களாம். காலையில வந்துடுவாங்க, நீ போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுன்னு சொன்னாரு. அப்படியா? சரி, அவங்க வரட்டுமே. அதுக்கு எதுக்கு டல்லா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, அவங்க அங்க அவங்களோட பசங்க கிட்டயே அட்ஜஸ்ட் ஆகாம எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்க வந்தா உன்கிட்ட என்ன பண்ணுவாங்களோ? ஏன்னா அவங்க மருமகளுக்கு எங்க அத்தைனா சிம்ம சொப்பனம். அவங்க அந்த காலத்து ஆளு. இந்த காலத்துக்கு ஏத்தாப்புல யார்கிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மாமானா பசங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஆனா எங்க அத்தை அவங்க சொன்னதான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் யோசிக்கிறேன். ஆனா ஒண்ணு, அம்மா அப்பா இல்லாத என்ன அவங்கதான் குழந்தையில இருந்து எடுத்து வளர்த்தாங்க. திட்டினாலும் அடிச்சாலும் 3 வேளை ஏதோ கஞ்சியோ கூழ ஊத்தி வளர்த்தாங்க. அந்த ஒரு நன்றிக்கு தான் நான் எங்க அத்தை மேல ரொம்ப மரியாதை வச்சிட்டு இருக்கிறேன். அவங்கள என்ன பெத்து தாயாட்டம் பாக்குறேன். ஆனா இப்ப எனக்கு மனைவியா மட்டும் இல்ல, எல்லாமுமா இருக்கிற உன்னையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவங்க இங்க வந்து உன்னை ஏதாவது பிரச்சனை பண்ணா, நீயும் வேலைக்கு போற பொண்ணு, உனக்கும் பாவம் அங்கேயும் வேலை இருக்கும். இங்கேயும் எங்க அத்தை ஏதாவது டென்ஷன் பண்ணா நீ என்ன பண்ணுவ? லாவண்யா புன்னகை செய்தாள். ஆனா லாவண்யா, எங்க அத்தைய நான் இங்க வர வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதனால ப்ளீஸ் எனக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க இங்க எத்தனை நாள் தங்குவாங்க என்ன ஏதுன்னு தெரியல. அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த லாவண்யா குழந்தை விமல் தூக்கத்தில் சினுங்கியதும் டக்கன அவனை எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்து தூங்க வைத்தாள். சுகுமார் அமைதியாக இருந்தான். குழந்தையின் தூக்கம் கலைந்தால் மீண்டும் அவன் தூங்குவதற்குள் 3-4 மணி ஆகிவிடும். அதற்கு பிறகு இருவருக்கும் தூக்கம் அவ்வளவுதான். அப்படியே எழுந்து வீட்டு வேலைகளை செய்துவிட்டு ஆபீஸிற்கு கிளம்பவே சரியாக இருக்கும். இதற்கு பயந்தே அவன் தூக்கம் கலையாமல் இருவரும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வர். குழந்தை மீண்டும் அசந்து தூங்க ஆரம்பித்ததும் அவனை மெதுவாக எடுத்து கட்டிலில் படுக்க வைத்த லாவண்யா, என்னங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் ஒன்னும் தனியாவே பிறந்து தனியாவே வளர்ந்த பொண்ணு இல்ல. எங்க குடும்பம் கூட்டு குடும்பம். உங்களுக்கே தெரியும் இல்ல, தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி எங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பிங்கன்னு எங்க வீட்டுல ஏகப்பட்ட பட்டாளம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அது எல்லாம் பார்த்துதான் வளர்ந்தேன். அதனால எதுவும் குழப்பிக்காதீங்க. உங்க அத்தைய நாம சமாளிச்சுக்கலாம் என்று சிரித்து கொண்டே மெதுவாக பேசிய தனது மனைவியை பார்த்து புன்னகை செய்து கொண்டே கட்டிலில் அமைதியாக படுத்தான் சுகுமார். காலை 6 மணிக்கு சுகுமார் கிளம்பி பஸ் ஸ்டாண்டிற்கு செல்ல லாவண்யா குழந்தைக்கு சத்தம் கேட்காதவாறு கடகடவென சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். வேலைகள் அனைத்து முடித்த ஆபீஸிற்கு தயாராகி வெளியில் வந்த லாவண்யா குழந்தை விமலின் அழுகை குரலை கேட்டு விரைந்து உள்ளே சென்று அங்கு கட்டிலில் அழுது கொண்டிருந்த விமலை தூக்கி கொண்டு வெளியே வந்தாள். இதற்குள் காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறக்க வாசலில் கும்பகோணம் அத்தை குமாரி நின்று கொண்டிருப்பதை பார்த்து முகம் மலர்ந்து அவளை வரவேற்றாள். பின்னால் குமாரியின் பெட்டிகள் எடுத்துக்கொண்டு சுகுமார் உள்ளே வந்தான். வாங்க பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா என்று அவளை சோஃபாவில் அமர வைத்து விட்டு உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். குமாரியின் முகம் மாறியது. அவள் கொடுத்த தண்ணீரை குடித்து முடித்து பெருமூச்சு விட்டாள். எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, 4 பேரை பெத்தனை தவிர ஒருத்தனுக்காவது இந்த அம்மாக்காரி மேல பாசம் இருக்கா? பொண்டாட்டி இங்க வந்ததும் அவளுங்க முந்தானைய புடிச்சுக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. சரி போகட்டும், வயிற்றுல பிறந்ததுங்க தான் இப்படின்னா அதுங்க வயிற்றுல பிறந்த பேர பசங்களாவது பாசமா இருப்பாங்கன்னு பார்த்தா அதுங்க அதுக்கு மேல. என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. உங்க பெரியப்பாவும் அவங்களுக்கு தான் பறிஞ்சு பேசுவாரு. மிஞ்சி போய் எதனா கேட்டா காலத்துக்கு ஏத்தா போல பசங்க கிட்ட விட்டு கொடுத்து போ குமாரின்னு எனக்கே அட்வைஸ் பண்ணுவார். என்னால இதெல்லாம் சகிக்க முடியல. அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு என்ன, என் வளர்ப்பு புள்ள சுகுமார் இல்லையா? இல்ல என் தங்கம் நீ இல்லையா? தோ இருக்கானே ராசாவாட்டம் என் பேரன். சின்ன பையலே, வாடா கண்ணு என்று லாவண்யாவின் கையிலிருந்த குழந்தையை வாங்கினாள். குழந்தை அவளை பார்த்து அழ ஆரம்பித்தான். நான் உன் பாட்டிடா, ஏன் அழற என்று அவள் சற்று அதட்டலுடன் கேட்கவே குழந்தை மீண்டும் வீல் என்று கத்த ஆரம்பித்தான். அத்தை, அது ஒன்னே இல்ல, உங்களை இப்பதான் பாக்குறான் இல்ல, அதுதான். போக போக சரியாகிடும்.
சரி, நீங்க போய் பல்ல தேய்ச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம், டயர்டா இருப்பீங்க என்றான் சுகுமார். ஆமாம் பெரியம்மா, எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க என்றாள் லாவண்யா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் குளிச்சு முடிச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் எந்த ஆகாரமும் என் தொண்டை குழியில இறங்காது. ஆமா லாவண்யா, நீ இப்ப வேலைக்கு போறியாமே? ஆமா பெரியம்மா, போயிட்டு தான் இருக்கேன். குழந்தைக்கு 1 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா என்று ஆச்சரியமாக கேட்டாள் குமாரி. ஆமா அத்த, என்ன பண்றது, இந்த சென்னை சிட்டில ஓரளவு வசதியா வாழணும்னா ஒரு சம்பளம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, அதுதான் என்றான் சுகுமார். அதுவும் வாஸ்தவம் தான், ஆனா குழந்தைய யாரு பாத்துப்பா? அதுக்கு வேலைக்கு ஆளு வச்சிருக்கோம் பெரியம்மா, இப்ப வந்துடுவா என்றாள் லாவண்யா. என்னது, குழந்தைய பாத்துக்க ஆளா என்று கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டாள் குமாரி. ஆமா அத்த, இங்க 90% பொம்பளைங்க வேலைக்கு போறதால இப்படிதான் குழந்தைங்களை பாத்துக்க ஆளு வச்சிருப்பாங்க, இல்லன்னா கிரீச்சில விட்டுட்டு போவாங்க. இங்க எங்கேயும் அதுக்கான வசதி இல்ல, அதுதான் நாங்க ஆளை வச்சிட்டோம். அதுவே கிடைக்க பெரிய குதிரை கொம்பா போயிடுச்சுன்னா பாருங்க என்றான். என்னப்பா சொல்ற, குழந்தைய பாத்துக்கிறது ஒரு வேலையா? அதுக்கு என்ன ஆளு கிடைக்கிறது கஷ்டம்? அத்த, நீங்க நம்ம ஊரை வச்சியோ நாங்க வளர்ந்த விதத்தை வச்சியோ எடை போடாதீங்க, இங்க வேற விஷயம். அப்படி என்ன, நீங்க மட்டும் குழந்தைங்கள அப்படியே வானத்துல வச்சா வளர்க்குறீங்க? அத்த, ஊர்லனா எங்க எல்லாரையும் வளர்த்தது உங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா அங்க நாங்க மண்ணுல ரோட்டுல அங்க இங்கன்னு எப்படி எப்படியோ ஓடி ஆடி விளையாட செய்யணும் வளர்ந்தோம். அங்க வண்டிங்க வரும், காரு வரும், அது இதுன்னு எந்த பயமும் இல்ல. அதே போல எங்களுக்கு உடம்பு வந்தாலும் கஷாயத்தை வச்சு ஊத்தி விட்டுடுவீங்க. நாங்க அதை குடிச்சிட்டு தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு படுத்தா குப்புன்னு உடம்பு வேத்து காய்ச்சல் வந்த இடம் தெரியாம போயிடும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பேதிக்கு கொடுத்து வயிற்ற சுத்தம் படுத்திடுவீங்க. வாரம் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி விட்டு எங்களுக்கு தண்ணி ஊத்தி விட்டுடுவீங்க. நாங்களும் இது அதுன்னு பார்க்காம கண்டதை சாப்பிட்டு நல்லா எதிர்ப்பு சக்தியோட வளர்ந்தோம். ஆனா இப்ப இந்த சென்னையில எல்லாம் பிளாட் சிஸ்டம், எங்க பசங்க ஓடி ஆடி விளையாட இடம் இல்ல. அப்படியே அதுங்க எதனா வெளியில போய் விளையாடினா மத்த குடுத்தனக்காரங்க டிஸ்டர்பா இருக்குன்னு செக்ரட்டரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவரை நம்மள கூப்பிட்டு வச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இந்த பிரச்சனை எதுக்குன்னு பசங்க வெளியில ரோட்ல விளையாட போனா அங்க அதுக்கு மேல டேஞ்சர், ரோட்ல வண்டிங்க எக்கச்சக்கம். அதனால அவங்க வீட்டுக்குள்ளதான் வீடியோ கேம் அது இதுன்னு விளையாட வேண்டி கிடக்கு. இது என்னடா கொடுமை? ஆமாத்த, இது மட்டுமா, இங்க பொம்பளைங்களும் வேலைக்கு போறதால பாவம் சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு தான் போக வேண்டி கிடக்கு. முக்காவாசி எல்லாரும் தண்ணி கொடுத்தனும். வீட்டுல பெரியவங்க இருக்க மாட்டாங்க, இல்ல ஊர்ல இருந்து இங்க வேலைக்காக வந்தவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களை பார்க்க இப்படி வேலைக்கு ஆள வைக்கணும். அது கூட அந்த வேலைக்காரங்க ஓரளவு படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்பதான் பசங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு போனா அத வேலைக்கு சரியா கொடுக்க செய்ய, அவங்களுக்கு எப்ப சர்லக்ஸ் கொடுக்கணும், எப்ப பால் கலந்து கொடுக்கணும், எப்ப எந்த சாப்பாடு கொடுக்கணும் என்றதெல்லாம் தெரிஞ்சு கொடுப்பாங்க. அதுக்குதான் ஓரளவுக்கு படிச்சவங்களா பார்த்து நாங்க இந்த வேலைக்கு வைக்கணும். அப்படிதான் எங்க குழந்தைய பாத்துக்கிற பொண்ணும் டிகிரி படிச்ச பொண்ணுதான். அட கடவுளே, அது சரி. ஆமா, அவ குழந்தைய பாத்துக்கிறது தவிர வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாளா? இல்ல பெரியம்மா, நான் குழந்தைக்கு அவளுக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் போவேன். ஆ, அப்புறம் அவ என்னதான் பண்ணுவா? வந்ததும் குழந்தைக்கு தண்ணி ஊத்துவா, சாப்பாடு கொடுப்பா, தூங்க வைப்பா. அவ அழுதா அப்படியே எடுத்துட்டு விளையாட்டு காட்டுவா. சாயங்காலம் நான் வர்ற வரைக்கும் அவ இருப்பா, அப்புறம் கிளம்பிடுவா. அது சரி, நீ எத்தனை மணிக்கு வருவ? நான் 6 மணிக்கு வருவேன். காலையில இவர் 10 மணிக்கு தான் போறதால அவ 10 மணிக்கு தான் வருவா என்றாள் லாவண்யா. அது சரி, ஆமா அவளுக்கு என்ன சம்பளம்? 10,000 அத்த. என்னடா இது அநியாயம், குழந்தைய பாத்துக்க 10,000மா? ஏதோ கூட மாட சமையல் வேலை, ஒரு துணியை தொச்சு போட, சாமான தைச்சு போடன்னு இருந்தா கூட பரவாயில்ல. அட அத்த, நீங்க வேற, அந்த வேலையெல்லாம் வச்சா அவ வரமாட்டா, அப்புறம் எங்களுக்கு தான் அவஸ்தை. இதுக்கே அவளை நாங்க கெஞ்சல் இருக்கே, அதுக்கு 1008 ரெக்கமெண்டேஷன் வேற. என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி வச்சு அவளை தேடி பிடிச்சோம். சரி அத்த, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடுவீங்க என்று ஆபீஸருக்கு கிளம்ப உள்ளே சென்றான் சுகுமார். அவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே குமாரி உள்ளே குளிக்க செல்ல, லாவண்யா இதற்குள் குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு அவனை வாக்கரில் அமர வைத்து விட்டு டிஃபன் சாப்பாடு அனைத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள்.
குமாரி குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் சென்று பூஜைகளை முடித்து கொண்டு வர மூவரும் அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடிக்க லாவண்யா ஆபீஸிற்கு கிளம்பினாள். சற்று நேரத்தில் சுகுமாரும் ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருக்க வாக்கரில் இருந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்தான். சோஃபாவில் அமர்ந்து கொண்டு குமாரி டிவியில் பக்தி சேனலை பார்த்து கொண்டிருக்க காலிங் பெல் சத்தம் கேட்டது. சுகுமார் சென்று கதவை திறக்க குமாரி திரும்பி வாசலை பார்த்தாள். ஒரு 19-20 வயதுடைய இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் உடலில் துணியை வைத்து தைத்தது போன்ற டைட்டான சுடிதார் போட்டுக்கொண்டு தலைமுடியை தூக்கி வாரி போனிடைல் போட்டுக்கொண்டும் உதட்டில் லிப்ஸ்டிக்குடன் கண்களில் மெலிதாக மையும் கழுத்தில் சிறிய ஆட்டின் டாலர் வைத்த செயினும் தோளில் ஒரு சிறிய பேக் மாட்டி கொண்டு நின்றிருந்தாள். அவளை பார்த்த குமாரி அவள் லாவண்யாவின் தோழி என்று நினைத்து கொண்டிருக்க அவளை சுகுமார் உள்ளே அழைத்தான். அந்த பெண் புதிதாக இருக்கும் குமாரியை ஒரு நிமிடம் ஏறெடுத்து பார்த்துவிட்டு வாக்கரில் இருக்கும் விமலை தூக்கி கொண்டாள். அவனும் அவளிடம் தாவி ஓடினான். என்னடா இது, நான் காலையில கூப்பிட்டா அப்படி விம்மி விம்மி அழுதான். படவா, இந்த பொண்ணை பார்த்ததும் இப்ப தாவி ஓடுறானே. ஆமா, யாரு இவ என்று யோசித்து கொண்டே சுகுமாரி பார்த்தாள் குமாரி. அத்த, என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த பொண்ணுதான் நம்ம விமலை பாத்துக்கிற பொண்ணு. பேரு சசி. சசி, இவங்க என் அத்தை, கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காங்க என்றான். அந்த பெண் குமாரியை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு தலையை ஆட்டிவிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். குமாரிக்கு எரிச்சல் குமுறியது. என்னடா இது, இவ வேலைக்காரியா? பார்த்தா ஏதோ பெரிய ஆபீசர் மாதிரி இல்ல இருக்கா. இவ என்னடா குழந்தைய பார்த்துப்பா? நான் ஏதோ நம்ம லாவண்யாவோட ஃப்ரெண்டு ஒண்ணு இல்ல நினைச்சேன் என்று எழுந்து கொண்டாள் குமாரி. அத்த, இல்ல அத்த, இந்த பொண்ணு நம்ம விமலை பாத்துக்கிற பொண்ணு. விமலுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சோம். ஆனா அவகிட்ட இந்த பையன் இருக்கவே மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். அந்த பொண்ணும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்துட்டு என்னால முடியாது, நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா இந்த பொண்ணு நல்ல பொண்ணு. எப்படியோ நம்ம விமலை நல்லா கைக்குள்ள போட்டுக்கிட்டா. அவனுக்கும் இவளை ரொம்ப பிடிக்கும். நாங்க இல்லைன்னாலும் அழாம அவகிட்ட இருந்துக்கிறான். சரியத்த, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன், டைம் ஆகுது. மதியம் சாப்பாடு எல்லாம் லாவண்யா செஞ்சு டைனிங் டேபிள்ல வச்சுட்டா. நீங்க போட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் பழம் எல்லாம் இருக்கு. தோ இங்க பிஸ்கட்டு மிச்சர் கூட இருக்கு. சாயங்காலத்துக்கு எதனா வேணும்னா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அப்ப நான் வரேன் அத்த. சசி, நான் வரேம்மா, பாத்துக்கோ என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தான் சுகுமார். ஓகேண்ணா, நான் பாத்துக்கிறேன் என்று குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்த சசி பால்கனியில் நின்று கொண்டு, ஏய் அப்பாக்கு டாட்டா சொல்லு என்று குழந்தையிடம் கூற அதை பார்த்து கொண்டு அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள் குமாரி. சற்று நேரத்தில் உள்ளே வந்த சசி பாத்ரூம் சென்று ஹீட்டரை ஆன் செய்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு போய் குளிக்க வைத்தாள். பிறகு உள்ளே சென்று பவுடர் பூசி அலமாரியில் இருந்து அவனது துணிகளை எடுத்து போட்டுவிட்டு அவனை தூக்கி கொண்டு வந்தாள். குமாரி அமைதியாக பார்த்து கொண்டிருக்க டைனிங் டேபிள் அருகில் சென்று ஹாட் பாக்ஸில் இருந்த இட்லி எடுத்து அதை ஒரு சிறிய தட்டில் வைத்து சாம்பாரை ஊற்றி அதை பிசைந்து எடுத்து அவனுக்கு ஒரு வாய் ஊட்டினாள். குழந்தை லேசாக தலையை ஆட்டி கொண்டு சினுங்க, என்னடா சாம்பார் காரமா இருக்கா என்று கேட்டுக்கொண்டு கரண்டியில் சாம்பாரை கொஞ்சம் எடுத்து அவள் வாயில் ஊற்றி கொண்டு ருசி பார்த்தாள். ஒரே காரமா இருக்கு. உங்க அம்மா கிட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க, காரமா தான் செய்வாங்க. சரி போகட்டும், ரசம் ஊத்தவா என்று அவள் குழந்தையை பார்த்து கேட்க அவன் திருவனை விழித்து கொண்டு அவளை பார்த்தான். இரு இது எப்படி இருக்கோ என்று ரசத்தில் அதே கரண்டியை விட்டு மீண்டும் அதை எடுத்து இந்த முறை கையில் ஊற்றி அதை நாக்கில் நக்கி ருசி பார்க்க இதை பார்த்து குமாரிக்கு பற்றி கொண்டு வந்தது. என்ன இவ எல்லாத்தையும் எச்சில் பண்ணிட்டு இருக்கா? குரங்கு, என்கிட்ட கேட்டிருந்தா நானே ஒரு சின்ன கிண்ணத்துல ஊத்தி கொடுக்க மாட்டேன். அதுக்காக எல்லாத்தையும் எச்சில் பண்ணிட்டு இருக்கே இது. இவ எச்சில நான் சாப்பிடணுமா? கடவுளே, எனக்கு என்ன இந்த தலையெழுத்து என்று சலித்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தாள். சரிடா, இது எதுவும் உனக்கு செட் ஆகாது. நான் உனக்கு சக்கரை தொட்டே வைக்கிறேன், சரியா என்று அவனை தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள். குமாரி காவல் அடக்க முடியாமல், இந்த குரங்கு உள்ள போய் என்ன பண்ணுதோ, என்ன இது வேலைக்காரி என்னவோ வீட்டுக்காரியாட்டம் சமையல் கட்டுக்கெல்லாம் போறா என்று கடகடவென அவள் பின்னால் சென்று எட்டி பார்த்தாள். அங்கு அலமாரியில் இருந்த சர்க்கரை டப்பாவில் இருந்து 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து தட்டில் வைத்த சசி 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து அவள் வாயில் போட்டுக்கொண்டு டப்பாவை மூடி வைத்து விட்டு வந்தாள். அட குரங்கே, இதையும் விடலியா இவ என்று மீண்டும் அவள் வருவதற்கு முன்னர் அமைதியாக வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் குமாரி. குழந்தையை வாக்கரையில் அமர வைத்து விட்டு சாப்பாடு ஊட்டி முடித்த சசி
டீப்பாய் மேல் இருந்த செல்போனை எடுத்து அவனிடம் கொடுத்து அதில் ஏதோ பொம்மை படங்களை போட்டு கொடுக்க அவன் அதை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தான். இதற்குள் அவள் செல்போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்று சற்று நேரம் யாருடனோ சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். மீண்டும் குழந்தை சின்னுங்கவே உள்ளே வந்த சசி, என்னடா தூக்கம் வந்துடுச்சா? இரு என்று செல்போனில், சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டு குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே சென்று தூளில் போட்டு ஆட்ட ஆரம்பித்தாள். இதற்குள் குழந்தை சினுங்கவே, என்னடா பாட்டு பாடணுமா? சரி இரு பாடுறேன் என்று தொண்டையை கனைத்து கொண்டாள். அடடா இவளுக்கு பாட்டு வேற வருமா? அப்படி என்ன பாட்டு பாடி குழந்தைய தூங்க வைக்கிறான்னு பார்க்கலாம் என்று ஆவலாக உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் குமாரி. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா என்ற பாடலை பாட ஆரம்பிக்க குமாரிக்கு முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. என்னடி இது கன்றாவி, ஏதோ நல்ல பாட்டா பாடி குழந்தைய தூங்க வைப்பான்னு பார்த்தா என்னவோ காத்தடிக்குது நாத்தடிக்குதுன்னு என்ன பாட்டு இது? குழந்தை கிட்ட பாடுற பாட்டா இது? ஆனாலும் அந்த வாண்டு இந்த பாட்டையில கேட்டுட்டு சிரிச்சுட்டே தூங்குறான். இது கலிகாலண்டா சாமி. நாங்கெல்லாம் குழந்தைய தூங்க வைக்க நல்ல தியாகராஜர் கீர்த்தனைய பாடுவோம், இல்ல தாலாட்டு பாட்டை பாடுவோம். இப்ப நாத்தடிக்குது, வாந்தி வருது, மயக்கம் வருதுலாம் ஒரு பாட்டு. இத குழந்தைக்கு வேற தாலாட்ட பாடிட்டு இருக்கா. இவளை சும்மா விடக்கூடாது. இந்த லட்சணத்துல குழந்தைய வளர்த்தா அந்த குழந்தை என்ன ஆகுறது? வெளியில வரட்டும் பாத்துக்கிறேன் என்று கருவி கொண்டு அமர்ந்திருந்தாள் குமாரி. சசி சற்று நேரத்தில் குழந்தையை தூங்க வைத்து விட்டு கதவை சாத்தி கொண்டு வெளியே வர, ஏமா என்னம்மா பாட்டு இது? குழந்தைய தூங்க வைக்க வேற எதுவும் நல்ல பாட்டா பாடக்கூடாதா என்றாள் குமாரி. அவளை ஒரு நிமிடம் ஏற இறங்க பார்த்த சசி, இதுதான் இப்ப ட்ரெண்ட், இந்த பாட்டு பாடினாதான் அவன் தூங்குவான் என்று கூறிக்கொண்டு டிவியை ஆஃப் செய்தாள். ஏய் எதுக்கு இப்ப டிவி ஆஃப் பண்ண? இதோ பாருங்க ஆண்டி, குழந்தை தூங்கணும். அவனுக்கு தூக்கம் கலைஞ்சா அப்புறம் என்ன பண்ணாலும் அவனை சமாதானப்படுத்த முடியாது. அப்புறம் அவனை தூக்கிக்கிட்டு நான் தான் இந்த பிளாட்டையே சுத்தி வரணும். அதுக்குதான் டிவி ஆஃப் பண்ண என்றாள். சுத்தி தான் வாயேன், என்ன இப்ப? அதை விட வேற என்ன இங்க பண்ற? அதுக்காக நான் டிவி பார்க்காம இருக்க முடியுமா என்று ரிமோட்டை எடுக்க சென்றாள் குமாரி. பட்டன் அதை எடுத்த சசி, இதோ பாருங்கம்மா, நீங்க ரொம்ப பேசுறீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று ரிமோட்டை தூக்கி கொண்டு வெளியே சென்றவள் மீண்டும் பால்கனில் நின்று கொண்டு போனில் பேச ஆரம்பித்தாள். மணி 12:30 ஆனது. உள்ளே வந்தவள் டைனிங் டேபிளில் அமர்ந்து தட்டை எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். குமாரி அமைதியாக அமர்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்க சாப்பிட்டு முடித்து உள்ளே கட்டிலில் சென்று படுத்து கொண்டாள் சசி. என்ன இது அநியாயம்? லாவண்யாவும் சுகுமாரம் படுக்கிற பெட்டுல இவ படுத்து தூங்குறாளே என்று பொறுமைய குமாரி உள்ளே செல்ல காலடி எடுத்து வைக்க மீண்டும் குழந்தை அழும் சத்தம் கேட்டு கட்டிலில் இருந்தே அவனை ஆட்டி விட்டு கொண்டிருந்த சசி உள்ளே வரும் குமாரியை பார்த்து, உஷ், சத்தம் போடாம கொஞ்சம் வெளியிலேயே இருங்க என்று ஜாடை கட்டினாள். பல்லை கடித்து கொண்டு வெளியே வந்து மீண்டும் சோஃபாவில் அமர்ந்தாள் குமாரி. 1 மணி நேரம் ஆனது. குழந்தை தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்ள அவனை எடுத்து வந்து பருப்பு சாதத்தில் நெய்யை ஊற்றி பிசைந்து ஊற்றிவிட்டு வாக்கரில் அமர வைத்து விட்டு செல்போனில் பாட்டை போட்டுவிட்டு ஹெட்போனை காதில் மாட்டி பாட்டை கேட்க ஆரம்பித்தாள் சசி. குழந்தை அதை பார்த்து கையை நீட்ட, என்னடா நீயும் பாட்டு கேட்கறியா என்று அந்த ஹெட்போன் கனெக்ஷன் எடுத்து விட்டு பாட்டை சவுண்டாக போட குழந்தை அந்த பாட்டை கேட்டு சிரித்து கொண்டும் கையை தட்டி கொண்டும் ஆட ஆரம்பித்தான். இதையெல்லாம் பார்க்க பார்க்க குமாரிக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அவள் அமைதியாக சாப்பிட்டு சோஃபாவிலேயே சற்று நேரம் படித்தாள். குழந்தையின் குரலை கேட்டு பட்டென அவள் கண்களை திறக்க லாவண்யா உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து குழந்தை கையை தட்டி கொண்டு சிரித்து கொண்டிருந்தது. என்னம்மா, மணி 5 தான் ஆகுது, அதுக்குள்ள வந்துட்ட என்றாள் குமாரி எழுந்து அமர்ந்து கொண்டு. நான் தான் பெரியம்மா பர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன். நீங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இங்க எப்படி இருக்கோ என்னமோ. அதுவும் இல்லாம சசிக்கு வெளியில போகணுமா, ஏதோ வேலை இருக்கு, சீக்கிரமா வர சொல்லி போன் பண்ணா, அதுதான் என்று சசியிடம் இருந்து தன்னிடம் தாவிய விமலை தூக்கி கொண்டாள். ஆமா, இந்த குரங்கு இங்க என்ன வேலை பார்க்குதுன்னு சீக்கிரமா வேற போகணுமா என்று முணுமுணுத்த குமாரி சசியை முறைக்க அவள் அதை ஒன்றும் கவனியாமல், அக்கா அப்ப நான் வரேன் என்று பேக் எடுத்து கொண்டு கிளம்பினாள். அவள் முகத்தில் பளிச்சென பவுடரும் லிப்ஸ்டிக்கும் மின்னி கொண்டிருந்தது. ஓஹோ, நம்ம தூங்கின சமயத்துல மேடம் முகத்தளம்பி மேக்கப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்களா? திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு லிப்ஸ்டிக்கு?
இருக்கட்டும், இவளை நாளைக்கு வச்சுக்கிறேன் பாரு என்று மனதில் புலம்பிய குமாரி அவள் சென்றதும், ஆமா என்னம்மா லாவண்யா, என்ன இது அநியாயம்? அந்த குரங்கு கிட்ட குழந்தைய விட்டுட்டு போறீங்களே, அவ என்ன மாதிரி குழந்தைய பாத்துக்கிறான்னு நான் இப்பதான் பார்த்தேன் என்றாள். என்ன பெரியம்மா, அவ நல்லா தானே குழந்தைய பாத்துக்கிறா, பாருங்க இப்ப கூட பளிச்சுன்னு தானே இருக்கான். ஆ, அது சரி. ஆனா அந்த குரங்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வாயில வச்சு எச்சில் பண்றதும், அவ பாட்டுக்கு கிச்சனுக்கு போய் காபி போட்டு குடிக்கிறதும், குழந்தைகிட்ட செல்போனை கொடுத்து பார்க்க வைக்கிறதும், ஏமா இதெல்லாம் பார்த்தா அந்த குழந்தை கண்ணு என்ன ஆறுது? என்ன பண்றது பெரியம்மா, நம்ம ஏதாவது சொன்னா அப்புறம் வேலைக்கு வர மாட்டா. வரலன்னா என்ன இப்ப, போகிறா விட. ஐயோ பெரியம்மா, திரும்பவும் வேற ஆளு கிடைக்கிற வரைக்கும் நான் தான் லீவை போடணும். அது என்னால முடியாது. அதுவும் இல்லாம குழந்தை மத்தவங்க கிட்ட செட் ஆக மாட்டான் என்று குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள் லாவண்யா. ஆ, இப்படியே நீங்க பயப்படுறதாலதான் அவ ஆடுறா. அவளும் அவ ட்ரெஸ்ஸும் உன்ன செல்போனை தூக்கிக்கிட்டு போய் எவன் கூடவோ பல்லு இழிச்சுக்கிட்டு பேசிட்டு வெளியிலயே இருக்கிறது, நல்லா மூக்க பிடிக்க தின்னு போட்டு கட்டில படுத்து தூங்குறது, எழுந்ததும் மேக்கப் போட்டுக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு கிளம்பி போயிடுறது. இதுக்கு 10,000 சம்பளம், சாப்பாடு, அப்பப்ப காப்பி ஸ்நாக்ஸ். வாங்குற சம்பளத்துக்கு நியாயமா வேலை பார்க்க வேண்டாம்? இருக்கட்டும், நாளைக்கு வரட்டும், நானே அவளை பாத்துக்கிறேன். இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் தான் அவளை சரி பண்ணணும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். மறுநாள் காலை வழக்கம் போல் லாவண்யா கிளம்பியதும் சற்று நேரத்தில் சசி உள்ளே வர, ஆ வாமா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஆமா, இன்னைக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கே என்று சிரித்து கொண்டு அவளிடம் குழந்தையை கொடுத்தான் சுகுமார். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்னா, நேத்து தான் வாங்கினேன் என்று கூறிக்கொண்டு அவனிடமிருந்து குழந்தையை வாங்கினாள் சசி. அப்படியா, எங்க வாங்கினேன்னு சொல்லு, நானும் லாவண்யாக்கு இதே போல ஒண்ணு வாங்கணும். சரி, நான் கிளம்புறேம்மா. அத்தை, நான் வர்றேன் அத்தை என்று கூறிவிட்டு வெளியே சென்றான் சுகுமார். ஆ, பெரிய அழகு, அங்கங்க கிழிஞ்சு தொங்குற மாதிரி ஒரு ட்ரெஸ், இத வேற லாவண்யாக்கு வாங்க போறானா? ஒரு ஆம்பளை இருக்கிற இடத்துல ஏதாவது அடக்க ஒடுக்கமா துணிய போட்டுட்டு வராளா பாரு இவள என்று ஆவேசமாக எழுந்த குமாரி பால்கனில் இருந்து குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே வந்த சசியை பார்த்து முறைத்து கொண்டே, ஏய் நில்லுடி என்றாள். அவளை ஏற இறங்க பார்த்த சசி, என்ன பாட்டி என்றாள். என்னடி, நேத்து வந்தது ஆன்டின்ன, அப்புறம் அம்மா என்ன, இப்ப பாட்டின்ற? பின்ன நீங்க பாட்டி தானே, பாட்டிய பாட்டின்னு தானே கூப்பிடணும் என்று கிண்டலாக சிரித்து கொண்டு உள்ளே சென்றாள். ஏய், நான் பாட்டியா? இருந்தாலும் உன்னை போல 10 ஆளுங்க செய்யற வேலைய நான் ஒத்தால செஞ்சிடுவேன் என்று சீறினாள் குமாரி. ஆ, சரி சரி, அதுக்கு என்ன இப்ப என்று டைனிங் டேபிளிடம் சென்று அனைத்தையும் திறந்து பார்த்தாள் சசி. ஏய், என்ன பாக்குற? இன்னைக்கும் எல்லாத்தையும் எச்சில் பண்ணி வைக்க போறியா? நீ நேத்து பண்ணதை பார்த்துட்டே எனக்கு சாப்பிட பிடிக்காம சாப்பிட்டேன், இப்ப இதையும் எச்சில் பண்ணாத. இதோ பாருங்க பாட்டி, எனக்கு இன்னைக்கு ஒரே பசி, காலையில சாப்பிட்டு வரல, அதுதான் டிஃபன் சாப்பிட போறேன். அப்படின்னா நானே போடுறேன், நீ பேசாம உக்காரு. அப்படியா, அப்ப ஓகே, நான் போய் கிச்சன்ல போய் தட்டை எடுத்துட்டு வரேன். ஏய், எங்க போற? அங்கெல்லாம் போக கூடாது. அங்க போய் சர்க்கரை எடுத்து சாப்பிடுறது, உடச்ச கடலை எடுத்து சாப்பிடுறதுன்னு செய்யவா? இப்படி வா என்று அவளை இழுத்து அமர வைத்து விட்டு அவளே உள்ளே சென்று தட்டை கொண்டு வந்து உப்புமாவை போட்டாள். சசிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. என்ன இந்த கழுவி ரொம்ப ஓவரா பேசுது என்று வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து சென்றாள். அன்று முழுவதும் அவள் செய்யும் வேலைகளை எல்லாம் குறை கூறி கொண்டும் அவளை கட்டில் படுக்க விடாமல் வெளியே வந்து படுக்க சொல்வதும், செல்போனில் பாட்டு கேட்க விடாமல் ஹெட்போனை வடுக்கென பிடுங்கி வைத்து, ஏய் என்ன இது, குழந்தை தூங்குறான், இத மாட்டிக்கிட்டு இருந்தா அவன் எழுந்தா உனக்கு கேக்குமா? நீ வந்தது குழந்தைய பாத்துக்க தானே, இல்ல இதுல பாட்டு கேட்கவா என்று எடுத்து வைத்துக் கொண்டும் அவள் குழந்தையிடம் செல்போனை கொடுத்து பொம்மை படங்களை பார்க்க வைத்தாள். ஏய், குழந்தைகிட்ட இதை கொடுக்கிறியே, அவன் கண்ணு கெட்டா என்ன ஆகும் என்று பிடுங்கினாள். குழந்தை அழ ஆரம்பித்தான். பாட்டி, அவன்கிட்ட செல்போனை கொடுக்கலனா அவன் வெளியில போக சொல்லுவான். என்ன இது, அதை கொடுங்க என்றாள் சசி. ஏய், இப்ப இந்த செல்போனை அவன்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நீ அவன்கிட்டயோ போன்ல அரட்டை அடிக்கணும், அதுக்கு தானே இப்படி பண்ற? அதெல்லாம் முடியாது, நீ அவனை கீழே தூக்கிக்கிட்டு போய் சாப்பாடு வை போ என்றாள். ச, இந்த கிழவி கிட்ட என்று சலித்து கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு கீழே சென்றாள் சசி. சற்று நேரத்தில் ஆஞ்சி ஓஞ்சி வந்தவள் தூக்கம் வந்த குழந்தையை தூளியில் போட்டு பாட்டு பாட ஆரம்பிக்க, ஏய் இதோ பாரு, காத்தடிக்குது நாத்தடிக்குதுன்னு பாட்டு பாடின பாரு, ஒழுங்கான பாட்டை பாடுடி என்று அருகில் வந்து அமர்ந்தாள் குமாரி. அவளை முறைத்து கொண்டே,
மகாமிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் பண்ற மைக்கில்லசி என்று ஆரம்பித்தாள் சசி. ஏய் நிறுத்து, என்னது பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுவியா? இப்ப உன்னை நான் ரைட் ஹேண்டில் பண்றேன் பாரு. என்ன மாதிரி பாட்ட குழந்தைகிட்ட பாடுற என்று கூறிக்கொண்டு அவளை ஓங்கி ஒரு அறை வைத்தாள் குமாரி. அன்று மாலை சுகுமார் ஆபீஸ்ல இருந்து வர வீடே அமைதியாக இருந்தது. ஹாலில் லாவண்யா தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க, அவள் அருகில் சோஃபாவில் குமாரி அமர்ந்திருந்தாள். சசி எதிரில் நின்று கொண்டிருக்க, குழந்தை விளையாடி கொண்டிருந்தான். என்னம்மா லாவண்யா, என்ன இது எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஆமா சசி, நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையாமா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தான் சுகுமார். அண்ணா, நான் நாளையில இருந்து வேலைக்கு வரல, அது அக்கா கிட்ட சொன்னேன். ஆனா அவங்கதான் அண்ணா வரட்டும் அப்புறம் பேசிக்கலான்னு சொன்னாங்க என்றாள் சசி முகத்தை என்று வைத்துக் கொண்டு. ஏமா எதுக்கு, என்னாச்சு என்று அலறினான் சுகுமார். அத நான் சொல்றேன்டா என்று அன்று நடந்ததை குமாரி கூற, அதை எதிர்த்து அவள் நியாயத்தை சசி கூற, லாவண்யாருக்கு ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருக்க, இதையெல்லாம் பார்த்து குழந்தை கையை தட்டி கொண்டு சிரித்தான். சரி சரி, ஓகே ஓகே சசி, இதோ பாரு, எங்க அத்தை கொஞ்சம் வயசானவங்க, அவங்க அந்த காலத்து ஆளு, அவங்க பெரியவங்களும் கூட. நீதான் இதோ பாருங்க அண்ணா, என்னால இந்த கிழவி கூட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பொம்பளையா இது என்று சசி சலித்து கொள்ள, ஏய் மரியாதையா பேசு என்று சீறினாள் குமாரி. பெரியம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க என்று லாவண்யா அவள் கையை பிடிக்க, அண்ணா இதோ பாருங்க, எனக்கு இருக்கிற அழகுக்கும் படிப்புக்கும் எனக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். நான் தான் ஏதோ அக்காவோட ஃப்ரெண்டு ரொம்ப கேட்டுக்கிட்டாங்களேன்னு வந்தேன். ஆமா, பெரிய இவ போடி, நீ இல்லன்னா இப்ப என்ன என்றாள் குமாரி. ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அவ்வளவு பேசுறியே, நீ ஒரு நாள் இந்த குழந்தைய பாத்துப்பியா? நான் இல்லனா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க என்றாள் சசி கோபமாக. பாத்தியாடா என்ன திமிரா பேசுறா? இதெல்லாம் நீங்க கொடுக்கிற இடம்தான். தோ பாருடி, நீ இல்லனா என்ன இப்ப வேற வேலைக்காரி என்றாள் குமாரி ஆவேசமாக. அத்தை பேசாம இருங்க அத்தை என்று கெஞ்சினான் சுகுமார். அண்ணா தோ பாருங்க, ஃபைனலா சொல்றேன், இந்த கிழவி இருந்தா நான் இங்க வேலைக்கு வரமாட்டேன். அப்படி நான் வரணும்னா இந்த கிழவிய ஊருக்கு அனுப்புங்க சொல்லிட்டேன் என்றாள் சசி. ஓ அவ்வளவு ஏத்தமா உனக்கு? பாத்தியாடா ஒரு வேலைக்காரி என்ன பேச்சு பேசுறா? ஏய் 1000 இருந்தாலும் அவனை நான் தூக்கி வளர்த்த வெடி, உனக்காக அவ என்ன ஊருக்கு அனுப்பணுமா? இப்ப பாரு உன் கதை தெரியும் என்றாள் குமாரி கையில் சிட்டிகை போட்டுக்கொண்டு. மறுநாள் காலை கும்பகோணம் பஸ்ஸில் முகத்தை தூக்கி என்று வைத்துக் கொண்டு குமாரி அமர்ந்திருக்க, அவளிடம் வாழைப்பழங்கள், தண்ணீர் பாட்டில், சிப்ஸ் பாக்கெட் இருந்த பையை கொண்டு வந்து கொடுத்த சுகுமார், அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, இந்த சென்னையில வேலைக்காரங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் குழந்தைய பாத்துக்கிறவங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு போயிட்டா நான் வேற ஒரு ஆளுக்கு தேடி அலைய முடியாது. அவ இல்லன்னா லாவண்யா தான் லீவ போடணும், இல்ல வேலைய விடணும். அவ அப்படி வேலைய விட்டா அவ சம்பளம் கட்டாகிடும். அப்புறம் வீட்டு லோனு, கார் லோனு எல்லாம் என்னோட சம்பளத்துல கட்ட முடியாம ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதுக்குதான் சாரி அத்தை என்று கூறிவிட்டு கடகடவனை சென்று விட்டான். அவனை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த குமாரியின் செல்போன் ஒலிக்க, என்னம்மா குமாரி எப்படி இருக்க என்று பரமசிவம் எதிர்முனையில் சற்று உற்சாகமாவே கேட்க, இதோ அங்கதான் வந்துட்டு இருக்கேன் என்று குமாரி கூறியதும், அட கடவுளே என்று தலையில் கையை வைத்தார் பரமசிவம். இத்துடன் கும்பகோணம் குமாரி அத்தை கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.